வணக்கம் விவசாய பெருமக்களே. ஸோ இன்றைக்கி தென்னை மரம், பாக்கு மரம், அதாவது தென்னை மரம் வச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சீரும் சிரமமாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் முன் வரதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறையா வச்சிட்றாங்க. ஸோ தோப்பு மாதிரி அமைச்சிட்றாங்க. ஸோ இதுலேயும் நல்ல வருமானம் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 15, 20, 25 ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குங்க. பிற்காலத்தில் ஜோடியே வந்து பார்த்தீங்கன்னா 50, 60 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதங்களில் வந்து நமக்கு பயன்படுது. ஸோ சாயத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றிலைக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெற்றிலைக்கு கூட, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பயன்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான கண்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பதியம் போட்டு எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அழகான ஒரு தோப்பு உருவாக்கலாம். ஸோ தோப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்க முடியும் ஈஸியாக. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் இதுவும் ஒன்று. முடியாதீங்க, இந்த மாதிரி வந்து ஈஸியாக பண்ணிக்கோங்க விவசாயத்தை. தேங்க்யூ.